ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எம்மன் எண்ட் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரூமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பிபிஏ சொல்லிட்டாரு 1000 எபிசோட்ஸ் வரும். அதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் பயந்துக்கிறீங்க? 1000 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம். இதே ஒரு 950 எபிசோட்ஸ் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் எனக்குமே வந்துடும். ஆனால் என் மனசில் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் 1000 எபிசோட்ஸ் வரும் அப்படின்றது. ஸோ அதனால அது எனக்கு இப்போ எண்ட் ஆகும் அப்படின்னு தோணலை. மேபி ராகவோட சாப்டர் இப்போ க்ளோஸ் பண்ணக்கான மெயின் ரீசன் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த கான்செப்டை இப்போவும் கொண்டுட்டு போயிட்டே இருக்க முடியுமா? இல்லைல்ல, ஒரு இடத்துல அந்த ராகவ் ஸ்டோரிக்கு ஒரு க்ளோஷர் வேணும். ஸோ அந்த ராகவ் ஸ்டோரிக்கு அந்த க்ளோஷர் கொடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் புதுசாக அதுலேருந்து அந்த ஃபேமிலியோடவே ட்ராவல் பண்ணுற மாதிரியோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு புது ஸ்டோரி லைனோட வருவாங்களா இருக்கும். மேபி அந்த புது பிகினிங்காக அந்த க்ளோஷர் இருக்கலாம். இல்லைன்னா எல்லாத்துக்கும் ப்ராப்பராக க்ளோஷர் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு நம்ம டீம் அவ்வளோலாம் யோசிக்க மாட்டாங்க. முடிக்கணும்னு நினைச்சா சட்டு புட்டு முடிச்சுடுவாங்க. அதனால பயப்படாதீங்க. இப்போ காவேரிக்கு நேத்திக்கு ப்ரோமோவில் காவேரி இதெல்லாம் எனக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுனால எல்லாருமே ஓகே இப்போ காவேரிக்கு நினைவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதான் விஜயே சொல்லிட்டார்ல, காவேரிக்கு வரும் ஆனால் வராது அப்படின்ட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்க, டக்குன்னு அப்படி வராது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் வரும் இல்லையா, அப்போ நமக்கு தெரியும் வேற மாரி ட்ராக் மாறுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கல் டீமுக்கும் விஜய் டிவிக்கும் மட்டும்தான் தெரியும் இந்த சீரியல் எண்ட் ஆக போதா இல்லையா அப்படின்னு. டயலாக் ரைட்டர்ஸ்க்கு தெரியும் இந்த மாரி கொண்டு இப்படி முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்பொழுதைக்கு எண்டு கிடையாது. ஒருவேளை அப்படி எண்ட் ஆகுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நியூஸஸ் வெளியே வரும். இதுதான் லாஸ்ட் மந்த் ஆஃப் மகாநதி ஷூட்டிங் அப்படின்னு வரும். விஜய் டிவிலையும் இறுதி கட்டத்தை நோக்கி அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அண்ட் அதில் இருக்க ஆர்டிஸ்ட்டுமே அந்தந்த கேரக்டருக்கான லாஸ்ட் டேவோட ஷூட்டில் லாஸ்ட் டே ஆஃப் மகாநதி அந்த மாரி ஏதாவது போடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சாங் போட்டு அந்த க்ளோஷர் இந்த கேரக்டர் முடிய போகுது அந்த தேங்க்யூ போஸ்ட் அதெல்லாம் போடுவாங்க தெரியுமா. அந்த மாரி யாராவது ஒருத்தவங்க பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வரைக்கும் எந்த அப்டேட்ஸும் இல்லை. நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் ட்ராக் மூவ் ஆகுது, மேபி எண்ட் ஆகலாம், அந்த மாரி பதில் வரலாம். இல்லைன்னா நியூ பிகினிங்காக இருக்கும். இதுதான் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வரல. கண்டிப்பாக வந்துச்சுன்னா நம்ம சேனலில் நான் சொல்லுவேன். கவலைப்படாதீங்க, யாரும் தூங்காமல் இருக்காதீங்க, நல்லா தூங்குங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க. இந்த மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். எனக்குமே காலையில் எழுந்திரிச்சு அவங்க இல்லாத ஒரு டே அப்படின்றத நினச்சே பார்க்க முடியல. அந்த சாட்டர்டே சண்டேவே செம்ம கடுப்பாக இருக்கும். அந்த சண்டேவாவது ப்ரோமோ கொஞ்சம் ஓகே பண்ணிடுவோம். அந்த சாட்டர்டே இல்லை ஐயோ எபிசோட் இல்லைன்னு நான் ரெகுலராக சாட்டர்டே பழைய எபிசோட்ஸ் பார்ப்பேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, ட்ராவல் ஆவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்களும் நம்பிக்கை வைங்க. எல்லாரும் மறக்காம 6:25 to 7 o'clock டிவியில் பாருங்க. டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணாலே போதுங்க. டிஆர்பி இன்க்ரீஸ் ஆனாலே நம்மளுடைய சேனல் சைட்லேருந்து என் பண்ணுறதை பற்றி யோசிப்பாங்க. ஸோ இது குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூல் லீவு. ஸோ இந்த டைமில் எல்லாருக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாரும் டிவியில் பாருங்கள். டிஆர்பியை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நிறைய டேஸ் அவங்கள பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு சீக்கிரமாக அவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டிவியில் பார்க்காதீங்க. இல்லை அவங்கள டெய்லி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிவியில் பாருங்கள். அவ்வளோதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே.